ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தாட்ச் பிரேமா ஃபுட் டேஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. நான் உட்காந்து பேசுகிறத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி முழுக்க ஒரு கேட்ரிங் வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நிறைய வெரைட்டிஸும் பார்க்க போகிறோம், நிறைய காமெடிஸும் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மக்கள் பாருங்கள் எந்த மாதிரி அலம் மோதுறாங்கன்னு சாப்பிட்றதுக்கு. இந்த அம்மா தேடுற ஸ்டைலை பார்த்தா திருடனை கண்டுபிடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. கடைசியில் சாப்பிட்றதுக்கு இடத்த கண்டுபிடிச்சி உட்காந்துட்டாங்க ஒரு வழியாக. நானும் இந்த காமெடி சீனெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அழகாக ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். இந்த லட்சணத்தில் வந்து கேட்ரிங் சர்வீஸ் மேனேஜர் வேறு, மேடம் சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஸ்வீட்டோடு ஆரம்பித்தேன். ஸோ சாப்பாடு எப்படி இருக்குன்னா வெரைட்டிஸ்லாம் நிறைய இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பால்கோவா ஸ்வீட். ஸோ பால்கோவா ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதாவது டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா, இடியப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து குருமா, பிரிஞ்சு சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு தொக்கு, அப்புறம் வந்து என்னென்னா கட்லெட்டுக்கு வந்து டொமேட்டோ சாஸை தொட்டுக்கிறதுக்கு. அது வந்து தொட்டு டிப் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நின்று சாப்பிட்டு பார்க்கல, சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவோட வந்து நானை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளவா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதாவது பரவாயில்ல. அடுத்து வந்து நம்ம பிரிஞ்சு சாதம் ட்ரை பண்ணி பார்ப்போமா. பிரிஞ்சு சாதத்தில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க, ஆயிலெலாம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி சாப்பிடும் போது தான் வந்து எவ்வளோ கேவலமாக செஞ்சிச்சுன்னு தெரியல. அதாவது உப்பும் இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லை. என்னால் சாப்பிடவே முடியலை, எனக்கு கண்ணீர் வராத குறையாக இருந்துச்சு. சரி அடுத்து கட்லெட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கட்லெட்டை வந்து நல்லா நம்ம டொமேட்டோ சாஸில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ அது வந்து ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற சாப்பாடு எதுவுமே என்னால் சாப்பிட முடியும். வெரைட்டி சாதமும் நிறைய இருந்துச்சு, அதாவது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் நிறைய இருந்துச்சு. மக்கள் வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து தயிர் சாதம் வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு அவ்வளோவா நல்லா தெரியல. ஸோ நானும் வந்து தயிர் சாதம் தான் ட்ரை பண்ணேன். தயிர் சாதம் வந்து ஒரு 2 பவுல் வந்து வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கியூவை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிற மாதிரி இல்லை, அதுதாங்க இல்லை. இந்த டின்னரை சாப்பிட்றதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் கியூ, அந்த கியூவில் போயிட்டு தான் நம்ம உள்ளே போய் சாப்பிடணும். ஸோ மக்கள் எந்த அளவுக்கு உள்ளே இன்ட்ரெஸ்டடாக உள்ளே போனாங்களோ டின்னர் சாப்பிட்றதுக்கு, ஸோ அந்த அளவுக்கு வெளியில் வந்துட்டாங்க. அந்த லட்சணத்தில் இருந்துச்சு ஃபுட்டு. மக்கள் இந்த கேட்ரிங்கில் இவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்ற ஒரு இடம் வந்து அந்த ஐஸ்கிரீமும் குலோப் ஜாமும். ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற இடத்துல தான் கொஞ்சம் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மக்கள். ஒரு அம்மா திருடனை கண்டுபிடிக்கிற மாதிரியே ஒரு அம்மா தேடிக்கிட்டு வந்தாங்க. அந்த அம்மாவும் அழுதுகிட்டே வெளில வந்துட்டு ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு கேட்ரிங்கை சாப்பிட்டது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஒரு வழியாக டின்னர்லேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துட்டாங்க போல் இந்த அம்மா.